புரட்டாசி அமாவாசை சாமி திருப்தியாக கும்பிட்டுட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு நாங்களும் ஒரு ஃபுல் விரதம் காலையிலேருந்து விரதம் இருந்தனால நல்லா திருப்தியாகவே சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஒரு 4:35 போது சும்மா எங்கேயாவது அப்படியே அவுட்டிங் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு சின்ன ட்ரிப் மாதிரி கிளம்புனோம். பெருசாலாம் எங்களை கோயம்புத்தூருக்குள்ளேயே தான். ஆனைக்கட்டி சைடு போகலாம், இல்லைன்னா இந்த ஈஷா யோகா சைட் போகலான்னு 2 பிளான் இருந்துச்சு. ஆனைக்கட்டி சைட் போனோம்னா இருட்டாயிருச்சுன்னா யானைகள்லாம் வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம எதுவும் பர்டிகுலராக ஒரு பிளேஸ் தேடியெல்லாம் போகலை, சும்மா அப்படியே ஒரு சின்ன ரைடு மட்டும் போயிட்டு வந்துடலாங்கிறதா பிளான் இருந்தது. அதனால் ஈஷா யோகாவே போகலாம். 7 o'clock லைட்டிங் ஷோ இருக்கும், அது வேணால் பார்க்க ட்ரை பண்ணலான்னு சொல்லி போனோம். நாங்கள் போகும்போதே வந்துட்டு 6:45 ஆயிடுச்சு. ஆனாலும் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். பட் நாங்கள் பார்க்கல, முன்னாடியே சிவனை மட்டும் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு டோலெல்லாம் பே பண்ணிட்டோம். ஆனால் கூட்டம் நிறைய இருந்தனால யூ-டர்ன் போட்டு ரிட்டன் வந்துட்டோம். திரும்பி வர்ற வழியில் டீ கடையில் எல்லோரும் டீ சாப்பிட்லான்னு நிறுத்தணும். மகி வேற மத்தியானம் தூங்காதனால பயங்கர ரகலை. சரி கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். அப்படி என்ன சும்மா ஒரு ரைடுன்னு கேட்டிங்கன்னா, சபரிக்கு பர்த்டே தான் இன்றைக்கி. ஸோ அதனால தான் வெளியில் போகலான்னு பிளானே பண்ணணும். அப்படியே வெளியில் கிளம்பி வரும்போதே நாங்கள் ஒரு கடையில் கேக் வாங்கிட்டு போகிற வழியிலேயே ஒரு இடத்துல நின்று கேக் கட் பண்ணிட்டோம். ஆனால் கேக் கட் பண்ணுற வீடியோ தனியாக எடுத்திருக்கோம். அதில் நிறையா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு. லைட்டே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு இருந்தோம். அது பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டுறேன் நான். ஏன்னா இதுவே ஒரு லாங் வீடியோவாக வந்துட்டதுனால அந்த வீடியோவை இதில் ஆட் பண்ணலை. ரிட்டன் வரும்போதே பார்த்திங்கன்னா 7:30 ஆயிடுச்சுங்கனால டீ மட்டும் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாமிக்கு சமைச்ச சாப்பாடே நிறைய மிச்சம் இருக்கனால கண்டிப்பாக நைட்டு வீட்டில் தான் சாப்பிடணுங்கனால வேறு எதுவுமே வெளியில் நாங்கள் சாப்பிட்டுக்கல. பாப்பாங்க 2 பேர், நாங்கள் 4 பேர் தான் டீ சொன்னோம். சக்தி எதுவுமே வேணான்ட்டான். மற்ற சின்ன பாப்பாங்க 2 பேருமே டூனட் வேணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணிட்டாங்க. மகிழுக்கு ஒரே ஒரு பால் டீ மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நாங்கள் டீ குடிக்கும்போது அவனும் டீ வேணும்னு ஒரே ரகலை பண்ணிகிட்டு இருந்தான். இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வரும்போதே பார்த்திங்கன்னா மணி 7:30 8:30 ஆயிடுச்சு. ஆனால் எதுவுமே பார்த்த மாதிரி இல்லை, சும்மா வந்துட்டோம். கேக் கட் பண்ணி செலிப்ரேட் மட்டும்தான் பண்ணிட்டு வந்தோம். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வருது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்.